வாழ்க வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. இன்றைக்கு ஜனவரி 2. வாழ்க வையகம் என்று தலைப்பிட்டு இன்றைக்கு சிந்திக்க சொல்கிறார். அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் ஒரு மனிதனுக்கு 5 வகையான கடமைகள் இருக்கிறது என்று பட்டியலிடுகிறார். அதில் தன்னை நன்றாக வைத்திருக்க வேண்டிய கடமை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சுற்றத்தை, சமுதாயத்தை, கடைசியாக இந்த உலகத்தை நல்லபடியாக வைத்து இருக்க வேண்டிய ஒரு கடமை மனிதனை சாரும் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் தனக்கு, தன்னுடைய குடும்பத்திற்கு, அதிகபட்சமாக தன்னுடைய சுற்றத்திற்கு என்று செய்ய முடியும். ஆனால் இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னிடம் பொருள், செல்வாக்கு, அதிகாரம் எதுவும் இல்லையே. நான் எப்படி இந்த உலகத்துக்கு என்னுடைய கடமையை ஆற்ற முடியும் என்று உங்களுக்கு சோர்வு ஏற்படுகிறதா? சலிப்பு தட்டுகிறதா? தத்துவஞானி வேதாத்திரிய மகரிஷி அவர்கள் சொல்கிறார், அப்படியெல்லாம் நீங்கள் சோர்வடைய வேண்டியதில்லை. உங்களிடம் மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. அது என்ன ஆற்றல்? நினைவலைகள் இருக்கிறதல்லவா, மனம் இருக்கிறதல்லவா, அது போதும். அதன் மூலமாகவே இந்த உலகத்தை வாழ்க வையகம் வாழ்க வையம் என்று ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது வாழ்த்தி வாருங்கள், போதும். அதுவே இந்த உலகத்திற்கு நீங்கள் செய்கிற கடமை என்று சொல்கிறார். அப்படி செய்தால் என்ன ஆகும் என்றால், சித்தாகாசம் மகாகாசம் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார். சித்தாகாசம் என்பது உடல் அளவிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறையாற்றலை குறிக்கிறது. மகாகாசம் என்பது இந்த பரவலிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறையாற்றலை குறிக்கிறது. அப்போது சித்தாகாசம் என்று சொல்லக்கூடிய உடல் அளவில் இயங்கிக் கொண்டிருக்க இந்த உயிராற்றல் மூலமாக தான் மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மனத்தின் மூலமாக நீங்கள் செலுத்துகிற அந்த சங்கல்பம், வாழ்த்தானது இந்த மகாகாசத்தில் கலந்து இந்த உலகத்தில் உள்ள உங்களை போன்ற ஒத்த உயிர்களை எல்லாம் சென்றடைந்து ஒரு வலுப்பெற்று ஒரு நல்ல தலைவரை இந்த உலகிற்கு அளிக்கும். நல்ல உலக நல நாட்டம் கொண்ட ஒருவரையோ அது பலரையோ அந்த வாழ்த்து, தொடர் வாழ்த்து என்பது போய் சேர்ந்து இந்த உலகம் நல்லபடியாக வாழ்வதற்கு வழிவகை செய்யும். நம்புங்கள். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று சொல்வோம் அல்லவா, அதுபோல எண்ணத்தாலேயே இந்த உலகத்தை சீர்படுத்தி விட முடியும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்கிற அந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.